நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டத வச்சு நெறைய பேர் ட்ரால் பண்றீங்க. நெறைய அப்யூசிவ் நெறைய வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு நெனச்சுக்காதீங்க. நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீயா நானா இஸ் அ ஷோ வாஸ் ரெக்கார்டட் ஃபார் 8 hours. 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன்எடிட்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஒரு பக்கம் வந்து டாக விரும்புறோம், அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்களோ, இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம். அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் இல்ல பேசாதீங்க பேசாதீங்க, உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம், வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன நீங்க வந்து ஷோல வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூன்னு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு தரப்புல வந்து நாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் இன்னொரு தரப்புல வந்து நாய்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் ஒரு ஷோ வந்து நடத்தினாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஷோல வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாய்க்கு நீங்கள் ஏன் தொந்தரவா நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ அதை பார்த்த மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து கடுப்பாக்கி அவங்கள வந்து சோசியல் மீடியாவில் கழுவ ஊற்றிட்டாங்க. அதாவது கமெண்ட்ஸில் வந்து கழிவுகளை ஊற்றிட்டாங்க. ஸோ அவங்க வந்து வெளியே வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து என்னை திட்டுறதுனால நான் இந்த வீடியோ போடலை, இது வந்து நீங்கள் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், ஒரு 8 மணி நேரம் ஷோவை வந்து 45 மினிட்ஸாக நீங்கள் ஆக்கியிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ மக்களுக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக, அதாவது நாங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏன் வெளிப்படையாக சொல்லலை, எங்களை தப்பாவே நீங்க போர்ட்ரேட் பண்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்காங்க அந்த ஷோல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து பயங்கரமா அவங்களோட இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமா கழிவு ஊத்துற ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்க சைட்ல பார்த்துட்டு இருக்கீங்க.